வெல்கம் டு இந்தியன் குடும்பம் சேனலில் நம்ம இன்றைக்கி 1/2 kg சீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் மட்டன் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா குக் ஆன பிறகு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குக்கரில் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் 1/2 kg ரைஸ்க்கு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மட்டன்லேயும் ஆல்ரெடி சால்ட்டு சேர்த்துருக்கோம், கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் ஹாஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கலாம். அது மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடியில் இருக்க ரைஸ் மேலே வர மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஃபைனலாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் போட்டுக்கலாம். இப்போ மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.